யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெய்ய நாள் ஆரம்பித்தாச்சு, குழந்தைகளுக்கெல்லாமும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ எல்லாருக்கும் இந்த தடவை இப்போல்லாம் இருக்கிற டைமில் சாப்பாடே பிடிக்காது. ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், இல்லைன்னா ஏதாவது லைட்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், அப்படி தான் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணி பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஒரு சேமியா கஸ்டர்ட் பவுடர் ஃப்ரூட் சாலட் ஒன்று, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் மில்க் ஷேக் ஒன்று, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் அண்ட் வாட்டர்மெலன் வச்சு ஒரு ரோஸ் மில்க் ஒன்று. ஸோ இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லது. வாட்டர்மெலன் ஆட்டும், அட் த சேம் டைம் இதுலேயும் நம்ம சப்ஜா சீட்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்டாக இருக்கும். இந்த வெய்ய நாளில் நிறைய தடவை சாப்பிடவே பிடிக்காது, இதை மாதிரி ஏதாவது சாப்பிட்டு வயர் ஃபில் பண்ணிட்டா போகிறோம் அப்படிங்கிறச்சே நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது ஒரு 50 கிராம்ஸ் வறுத்த சேமியா, இருந்தாலும் கொஞ்சம் நல்ல சூடு வர வரைக்கும் வறுத்துருங்கோ. 1 லிட்டர் பசும்பால் எடுத்துருக்கேன். உங்களோட சௌகரியம், உங்களுக்கு என்ன பால் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் பாலை மட்டும் ஒரு 1/2 கப் பால் மட்டும் நிறுத்திப்போம். அதில் கஸ்டர்ட் பவுடர் கலந்து விடணும். நம்ம அரை கப் பால் எடுத்துருக்கேன். நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். ஸோ முன்னாடி நம்ம இந்த சேமியாவை நல்லா செவக்க வறுத்து தான் வாங்கிக்கோங்க. அதை 2 தடவை சூடாக நல்லா வறுத்துட்டு ஒரு பால் விட்டு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு, சேமியா வெந்துன்னு ஒரு 1/2 கப்பு பால் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், இதை இதில் ஆட் பண்ணுறேன். இதை பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இதை முன்னாடி பண்ணி இறக்கி வச்சுடுறேன். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஆறுனப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதில் அரைச்சி விடுறதுக்கு ஜஸ்ட் 10 பாதாமும் 10 முந்திரி பருப்பும் ஊற வச்சு எடுத்துருந்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுறேன். இதுலேயே 2 ஏலக்காவும் போடுறேன். போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் கலக்கணும். இதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கணும். இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். உங்களை ஒரு 125 கிராம்ஸ் சுகர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இது ஒரு 200-250 வரைக்கும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் நாங்கள் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கிறோம், இன்னும் ரிச்சாக வேணும் அப்படிங்கிறவா கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. இது சக்கரை போட்டப்புறம் கொஞ்சம் அப்படியே நீர்த்துக்கும். இந்த பாதாம் முந்திரி பருப்பு ஏலக்காய் அரைச்சின்னு வச்சு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். அதையும் இதில் ஆட் பண்ணலாம். இதில் இந்த கஸ்டர்ட் பவுடர் பாலில் கரைச்சி வச்சோம் இல்லையா, இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு கையில் கிளறிண்டே இன்னொரு கையில் விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகணும். அதனால் கொஞ்சம் 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். என்ன ஃப்ளேவர் மாமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, உங்கள் சௌகரியம். வேனிலா எடுத்துனா எடுத்துக்கோங்க, மேங்கோ எடுத்துனாலும் எடுத்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது வேனிலா கஸ்டர்ட் பவுடர். இந்த இதில் இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அரைச்சிக்கும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கே மனசாகாது. நல்லா திக்காக எடுத்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சாலே போகிறோம், திக்காகிடும். இது ஜோராக ரெடி ஆகிடுது.
கம்ப்ளீட்டாக இது ஆறட்டும். இதில் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சப்ஜா சீட் எல்லாமும் போட்டு அதுக்கப்புறமா வந்து நட்ஸ் எல்லாமும் போட்டு நல்லா அதாவது சில் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டப்போ ஒரு பவுலில் விட்டு சில் பண்ணிவிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாேருக்கும் இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நட்ஸ் எல்லாமும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தேன்னா ஜோராக எல்லாேருக்கும் ஒரு ஒரு மீலாகவே இருக்கும். இது ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இது ஒன்று ரெடி ஆகிடுத்து. அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் மில்க் ஷேக். இதுக்கு பால் ஏதோ விட்டு வச்சுருக்கேன். ஒரு 3/4 லிட்டர் கிட்ட அதில் விட்டுட்டேன். ஒரு 1/2 கப்பு கிட்ட இதில் எடுத்துருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், வேனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். இதுலேயே அதே மாதிரி ஒரு 10 பாதாமும் 10 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன். பால் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை பண்ணணும். பச்சையாக விட்டுறாதீங்க. இது பச்சை பால் நான் விட்டுருக்கிறது. கொஞ்சம் அது திக்கானால் தான் நல்லாயிருக்கும். கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கிட்ட பாலை காய்ச்சுங்கோட. நிறைய பேர் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லலை. புதுசாக கல்யாணமாக இருக்கிற குழந்தைகள், புதுசாக வந்து சமைக்கிற குழந்தைகள்லாம் இருக்கிறவாலாம் இதெல்லாம் பண்ணணும். சம்மரில் இது மாதிரிலாம் லைட்டாக சாப்பிட்டு இதுவாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாமே தான். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியாதா அப்படின்னு எல்லாரும் கேட்பேன். நிச்சயமாக எல்லோரும் இதை விட இன்னும் இனோவேட்டிவாக நிறைய பேர் செய்கிறவா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி ஆற்றுல பண்ணுறேனோ அந்த மாதிரி இதை பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி பாதாம் எசன்ஸ்னு கிடைக்கும். அது உங்களோட சௌகரியம். இதை தேவைப்பட்டவா விட்டுக்கோங்க, வேண்டாம் எங்களுக்கு இது அப்படின்னு சொல்கிறவா அது போட வேண்டாம். இது போட்டேன்னா ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் இந்த மில்க் ஷேக்கு. அது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இது வந்து கஸ்டர்ட் பவுடர்லேயே இதை கலந்துக்கிறேன். பால் பொங்கிட்டு இந்த ஸ்டேஜில் சர்க்கரையும் அதே மாதிரி ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம். இந்த பாதாம் முந்திரி பருப்பு அண்ட் ஏலக்காய் ஆட் பண்ணோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணுறேன். பச்சையாக பாதாம் முந்திரி பருப்பு அரைச்சி விட்ருக்கோம். அதனால ஒரு 2 நிமிஷம் அது இல்லாமல் சேர்ந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் பொடியாக நறுக்கின பாதாம் இதில் அப்படியே போடலாம். பிஸ்தா நட்ஸ் உங்களுடைய சௌகரியம். உங்களுக்கு எது பிடிக்குமோ எது வேணுமோ அதை போட்டுக்கணும். இல்லை முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம். முந்திரி பருப்பு 3 வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த நல்லா விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கஸ்டர்ட் பவுடர் நல்லா கலந்துருக்கணும். கஸ்டர்ட் பவுடரோடு சேர்ந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கணும். கஸ்டர்ட் பவுடரோட பச்சை வாசனை போகணும். அந்த பாதாம் எசன்ஸ் விட்டதுனால உங்களுக்கு இந்த குங்குமப்பூ போட்ட மாதிரி இந்த கலரும் கிடைக்கிறது, இதுவும் கிடைக்கிறது. இது எங்கேம்மா போய் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாமே கிடைக்கிறது. இது பிராண்ட் ப்ரமோஷன் இல்லை, பட் உங்களுக்குலாம் தெரியணுமேங்கிறதுக்கோசரம் நான் இதை காமிக்கிறேன். இந்த மாதிரி கிடைக்கிறது டைகர் பாதாம் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி குங்குமப்பூ போட முடியல, வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிட்டேன்னா இது இன்னும் நல்லாவே இருக்கும். எவ்வளோ க்ரீமியாக நல்ல ஒரு ஃப்ளேவரோட ரொம்ப ஜோராக ரெடி ஆகிடுது. குங்குமப்பூ வாங்க முடிஞ்சவா கண்டிப்பாக அதை போட்டு பாலை கொதிக்க விட்டுட்டேன்னா இந்த கலர் வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பாதாம் இதில் ரியல் பாதாம் அரைச்சி விட்டுருக்கோம். ரியல் பாதாமும் அரைச்சி விடலை, குங்குமப்பூவும் போடலை அப்படிங்கிறவா இந்த இதை வாங்கி விட்டேன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் பாதாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது ஜோராக ரெடி ஆகிடுது. இதுவும் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது கஸ்டர்ட் பவுடர் வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல, இதுக்கு கார்ன்ஃப்ளவர் பண்ணி பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் ரோஸ் மில்கோட இது வந்து எல்லாருக்குமே தெரியும், நிறைய கடையில் கிடைக்கிறது. இந்த பிராண்டோட இது எல்லாருக்குமே தெரியும், நிறையா இது கிடைக்கிறது. உங்களுக்கு ரூ அப்ஸாவோ
இல்லை ரோஸ் மில்க்கோ எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ரோஸ் மில்க் இதுதான். இதை பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு இதில் வந்து நம்ம சப்ஜா சீடையும் சேர்த்துட்டு வாட்டர் மெலனையும் சேர்த்து குடித்தோன்னா ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். அந்த வாட்டர் மெலன் வந்து நம்ம அப்படியே க்ரன்ச்சியாக அதில் கடிக்கிற மாதிரி இருக்கிறதே ரொம்ப 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 நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும் அது. ஸோ இது பால் காயிறது. அட் த சேம் டைம் இதுக்கும் வந்து ஒரு இதுக்கு ஏலக்காய் போடாதீங்க, ஏன்னா அதில் நம்ம ரோஸ் மில்கோட வாசனை தான் இருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வேணால் நீங்கள் விடுங்க, இது ஏலக்காய் போட வேண்டாம். இதுக்கும் ஒரு 5 பாதாமும் 5 முந்திரி பருப்பும் நினச்சி வச்சுருந்தேன், அதை அரைச்சின்னு வந்துடுறேன். இது 1/2 லிட்டர் மில்க் தான். பால் காயறதுக்குள்ளே ஒரு 1/2 கப் மில்க் வச்சுருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஸோ இது பால் காயணும், காஞ்சதும் உங்களை பார்க்குறேன். இது நல்லா கரைச்சி வச்சுருந்தாச்சு. இதுக்கு சுகர் போடணுமான்னு கேட்டீங்கன்னா இந்த ரோஸ் மில்க் இதிலேயே சுகர் இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. தேவைப்பட்டவா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதையும் பார்த்து விட்டுக்கோங்க, ஏன்னா அதில் வேறு சுகர் இருக்கும், இதில் வேறு சுகர் இருக்கும், பார்த்து விட்டுக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் விட்டு பண்ணினேன்னா இன்னும் ரிச்சாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் யாருக்கு எது தேவையோ எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம் தாராளமாக. எது சௌகரியப்படுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் குழந்தையெல்லாம் லீவில் இருக்கிறதே சாப்பிடணும்னு ஆசைப்படுவா. நமக்கும் இந்த வெய்ய நாளில் ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். சாதத்தை சுட சுட சாப்பிட்றதுக்கு இந்த நாளில் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் கூடிய மட்டும் இந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸை வச்சு இது பண்ணுறது, இல்லைன்னா ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணுறது, இல்லைன்னா நல்ல ஹெல்த்தியான கூல் சர்பத்லாம் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது பால் காயட்டும், பார்க்குறேன் உங்களை. பால் நல்லா கொதிச்சுட்டு இதில் இந்த பாதாம் முந்திரி அரைச்சதை விட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 கப்பு இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் இதில் விட்டுடலாம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் ஒரு 3 minutes to 4 minutes நல்லா கொதிச்சா தான் அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகும். அதனால் நல்ல பாலோடு சேர்ந்து கொதிக்க விட்டுருங்க. பாதாம் முந்திரி இல்லாமல் பச்சையை அரைச்சி விட்ருக்கோம். எல்லாமே 3 minutes to 4 minutes கொதிக்கட்டும், திக்காகவும் ஆகும். அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் கடைசியாக இந்த ரோஸ் மில்கை விட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு கூல் பண்ணிவிட்டு நல்லா கூலான அப்புறமா வாட்டர் மெலன் நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். சுட சுட இருக்கிறதே ஆட் பண்ணிடாதீங்க. பால் வந்து உங்களுடைய சௌகரியம். நான் வந்து நார்மலாக ரெகுலராக நமக்கெல்லாம் கிடைக்கும் பார்த்துருக்கேன், அந்த பால் பசும்பால் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆவினில். ஆர் உங்களுக்கு வேறு என்ன எதுவோ, உங்களுக்கு எந்த பால் எதுவோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நார்மல் மில்க் தான் நான் வாங்கியிருக்கேன், ஃபுல் ஃபேட் மில்கெல்லாம் இல்லை, ஃபுல் க்ரீம் மில்கெல்லாம் இல்லை. நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். அடுப்பை அணைச்சிட்டு ரோஸ் மில்கோட இதை விடுறது பாருங்கள், எவ்வளோ கெட்டியாகவும் இருக்குது. ஆனால் இதை விட கெட்டியாக வேண்டாம், ஏன்னா வந்து ஆறினா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இதில் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி விடுறேன். இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். இது டோட்டலாகவே வந்து ஒரு 200 grams கிட்ட எடுத்து வச்சுருந்தேன். இது சரியாக இருக்கும் இதுக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதில் ஃபர்தராக எப்படி நம்ம வாட்டர் மெலனை ஆட் பண்ணணுமோ என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு ரோஸ் மில்க்கையும் கலந்துட்டு இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரியோட இது ஆட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் ஆட் பண்ணது 2 ட்ராப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூனே 2 ட்ராப் தான் இருக்கும். இது ஆப்ஷனல். இருக்கிறவா கிடச்சவா பிடிக்குங்கிறவா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்றவா வேண்டாம். இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் எப்படி சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த சேமியா கஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு தெரியும். இதில் வந்துட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணியிருக்கேன், அதை போடுறேன். திராட்சைப்பழம் உங்களுடைய சௌகரியம். இது மாம்பழம், இப்போ சீசன் வாழைப்பழம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா நன்னாரி சர்பத். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இதில் விட்டுருவோம்.
இது ஆப்ஷனலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆப்ஷனல்னு சொல்ல மாட்டேன். இது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அதாகும். இல்லைன்னா அதுக்குன்னு பிரச்சனை இல்லை, அதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு வசனமே உண்டு, மலையில் விளைஞ்சா நன்னாரி, மண்ணில் விளைஞ்சா அது வந்து மாகாடி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டும் ஒரே வாசனையில் ஒரே மாதிரி இதில் தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து சப்ஜா போட்டு வச்சு ஒரு 1 hour ஆகுது. இது நல்லா ஆறணுமே, எல்லாத்தையும் ஆற விட்டுட்டேன் நல்லா. இது கிட்டத்தட்ட ஃபலூடா தானே அப்படின்னு சொல்லலாம். எஸ், கிட்டத்தட்ட ஃபலூடா தான். இது வந்து கஸ்டர்ட் பவுடரோட பண்ணியிருக்கிற ஒரு ஃபலூடா. இது அப்படியே ஜில்லாக்கி சாப்பிட்டேன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ஓரளவுக்கு தான் ஜில்லாக இருக்குது, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணணுமேன்றதுக்கோசரம் நான் இதை எடுத்துட்டேன். இந்த இதில் இப்போது நட்ஸ் எல்லாம் போடலாம், உங்கள் இஷ்டம். இது பிஸ்தா போடுறேன், பாதாம், இது ஜோரா. இப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லானதுக்கப்புறம் இதுவும் ஒரு வேளை மீலுக்கு ஆகும். கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம். நிறைய நான் வந்து 4 தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மாதுளம்பழம் வேணாலும் போட்டுக்கலாம், அது தவிர வந்து சப்போட்டா போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம், உங்களுக்கு கிர்னி பழம் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். என்ன பழமெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் இதில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த டிஷ்ஷையும் பார்த்துடலாம். இதுவும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்டு இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா சில் பண்ணி சாப்பிட்லாம். போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி குடிக்கிற இதில் தான் இருக்கணும். இதில் சப்ஜா ஒரு கரண்டி போட்டுருக்கோம். இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட ஆற்றுக்கு யாராவது கெஸ்ட் வரா டக்குன்னு நீங்கள் இதை எடுத்து கொடுக்க முடியும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அவளும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாள் கண்டிப்பாக. இதையும் இதில் இந்த கஸ்டர்ட் மில்க் ஷேக் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதுவும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரோஸ் மில்க் விட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெடியாக எடுத்து வாட்டர் மெலன் வாங்கி இந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க சங்க்ஸாக. அது இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஜோரான வாட்டர்மெலன் மில்க் ஷேக். வாட்டர்மெலன் சங்க்ஸோட வாட்டர்மெலன் அரைக்காதீங்க, நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு இதை அப்படியே இது பண்ணிவிட்டு குடிக்கிறச்சு உங்களுக்கு அந்த வாட்டர்மெலனோட இது வாயில் வரும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பண்ணியிருக்கிற 3 ஐட்டமுமே உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். இந்த வெய்ய நாளைக்கு இந்த மாதிரிலாம் தான் சாப்பிட பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.